இன்று அன்பான பாப் தாதாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன். நான் வதனத்திற்கு சென்றவுடன் பாபாவிற்கு சமீபத்தில் சென்றேன். வதனத்திற்கு சென்றதுமே பாபாவுக்கு சமீபத்தில் சென்றேன். பாபா நல்ல ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். ரொம்ப கூர்மையாக கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார். பாபா கூறினார், குழந்தாய், இந்த ஒரு ட்ரெயின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான் கூறினேன், பாபா, இதனுடைய ரகசியத்தை நீங்கள்தான் கூற வேண்டும் என்றேன். எந்த அர்த்தம், என்ன என்ன அதுக்கு விஷயம் அப்படின்னு நீங்க தான் இந்த புரிய வைக்கணும். நீங்க தான் இந்த காட்சியை மர்ஜ் பண்ணியிருக்கீங்க என்று சொன்னேன். அதற்கு பாபா கூறினார், ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டே கூறினார், பார் குழந்தாய், ட்ரெயின் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அது ஸ்டார்ட் ஆகும்போது மெல்ல ஸ்டார்ட் ஆகிறது. மெல்ல எடையே அதனோட வேகத்தை கூட்டுகிறது. பிறகு அதனோட ஸ்டேஷன் வந்த உடனே சற்று மெதுவாக செல்கிறது, நிற்கிறது. சில நேரம் காடுகளில் கூட நின்று விடுகிறது. சில நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள், கவர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். சமயத்தின் அனுசாரமாக போய் சேர்ந்து விடுகிறது. ஆனா ட்ரெயின்ல பயணம் செய்யக்கூடியவர்கள் நாம் அனைவரும் பாபா குழந்தைகளாக இருக்கின்றோம். உலகில் உள்ளவர்களுக்கு சொல்கின்றோம், பயணிகளே, நீங்கள் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறோம். ஆனால் நாம அனைவரும் பாபா குழந்தைகள், பயணிகள். இது எவ்வளவு நீண்ட பயணமாகும், எங்கே வரைக்கும் போய் சேரப்போகிறோம், இதையெல்லாம் அறிந்துள்ளோம். இதை பாபா மிகவும் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி ரயிலில் சிலர் ஆரம்பத்தில் ஏறி கடைசி வரைக்கும் முழு டைமும் அவங்க அந்த பயணம் செய்கிறார்கள், அதில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் இடையிடையே இறங்கி விடுகிறார்கள், சிலர் இடையிடையே ஏறவும் செய்கிறார்கள் என்று பாபா கூறினார். அதே போன்றுதான் இந்த ஞானம் என்ற லட்சியத்தில் இவ்வாறுதான் பாபா காட்சியை காட்டி குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளுடைய ஸ்திதியை கூட பாபா அன்போடு பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் இதனுடைய பயணிகள். யார் யார் ஏறுகிறார்கள், யார் கடைசி வரைக்கும் சென்று தன்னுடைய லட்சியத்தை அடைகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார். இடையே யார் இறங்குவார் என்று கேட்டேன். அதற்கு பாபா சொன்னார், யாருக்கு அந்த ஸ்டேஷன் வருதோ அவங்க இறங்குவாங்கன்னு சொன்னார். ஸ்டேஷன் இறங்கத்தானே செய்வார், ஆனா அதனோட அர்த்தத்தை புரிந்து கொள் என்று பாபா சொன்னார். யாருக்கு ஸ்டேஷன் வருதோ அவங்க இறங்கத்தானே செய்வார்கள் என்றார். சிலர் முதுமையானவர்கள், வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. சிலர் அதுல சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த பயணத்துல சில பேரு இறங்கி விடுகிறார்கள், சென்று விடுகிறார்கள் என்று பாபா தன்னுடைய குழந்தைகளினுடைய மனோநிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். சமயத்தையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளுடைய புருஷார்த்தம் அவரவர் ரீதியில் மிகவும் தீவிரமாக சென்று தன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறார். ஆனால் சில ஆத்மாக்கள், அவர்களுடைய பார்ட்டையும் பாபா பார்க்கின்றார். சில பேர் சென்று விடுகிறார்கள், தன்னுடைய ஸ்திதியை சிலர் உருவாக்குகிறார்கள், சிலர் சம்பன்னத்தாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா கூறினார். சிலர் ஆரம்பத்தில் இருந்தே
எப்போ பாபா வந்தாரோ அப்ப இருந்து பாபா குழந்தைகள் ஆனவர்கள், பிராமண பரிவாரத்தில் வந்தவர்கள். அவர்கள் அனைவரும் ஒரே லட்சியம்தான் வைத்தார்கள். நான் என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும். நான் என்னுடைய லட்சியத்தை போய் சென்றடைய வேண்டும் என்று இருந்தார்கள். அந்த லட்சியம், அந்த சமயம், இந்த இடம் பிராமண குழந்தைகளுக்கு இப்பொழுது மிக சமீபத்தில் வந்துவிட்டது என்பது தென்பட ஆரம்பித்து விட்டது. பிறகு பாபா கூறினார், எப்படி ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுன்னா அது தன்னை கவர் பண்ணிக்கிறதுக்காக தீவிரமா ஓடுதோ, அதே போல குழந்தைகள் கூட சமயத்தை பார்த்து கொண்டு, சமயத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து, அநேக விதமான விஷயங்களை பார்த்தாலும், குழந்தைகள் நீங்கள் தன்னுடைய புருஷார்த்தத்தினுடைய வேகத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். சென்று கொண்டுதான் இருக்கிறீர்கள், பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனாலும் லட்சியத்தை நோக்கி சென்றடைய வேண்டும். எல்லாருடைய லட்சியம் ஒண்ணுதான், பாதையும் ஒண்ணுதான், பயணமும் ஒன்றுதான் என்று பாபா அன்போடு அனைவருக்கும் தெளிவாக கம்பீரமாக கூறிக்கொண்டிருந்தார். பிறகு பாபா முன்னால் நான் போகை வைத்தேன். பாபா மிக அன்போடு அந்த போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். அப்புறம் யாருடைய போகுக்கான விசேஷ நினைவு நன்னாளா இருந்ததோ அந்த நினைவுகளையும் செலுத்தினேன். பிறகு ஃபாரினர்ஸுடைய சகோதர சகோதரி நினைவுகளையும் நான் தந்தேன். பிறகு பாபா அனைவருக்கும் இந்த டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகள் என்னுடைய மிகவும் சிநேகி குழந்தைகள் என்றார். என்னுடைய மிக சமீபத்தில் உள்ள ஆத்மாக்கள் ஆவார்கள் என்றார். பாபா சமீபத்தில் இருந்து கொண்டு மிக அன்போடு பாபாவை கண்டறிந்து கொண்டு விட்டார்கள். அத்தகைய சிநேகி சகயோகி குழந்தைகளுக்கு கூட பாபா மிக 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 அன்பு நினைவுகளை வழங்கினார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.